அவன் நல்ல அசைவ பிரியன். ராஜேந்திர சோழன் நீங்க யாரெல்லாம் இந்திய பேரரசர்கள்னு டெல்லியில எழுதி வச்சுக்கிட்டீங்களோ அவன் யாராவது தமிழ்நாட்டுக்குள்ளார வர முடியும் சார். தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல இப்ப டக்குவாப்பா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு தாய்லாந்துல. அங்க போனீங்கன்னாக்க தமிழ் கல்வெட்டு இருக்கு. தாய் பிராமணர்கள் அங்க அப்படிங்கிறான். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி பாடுறான். ஐயா, இந்த பேரரசு அப்படின்னு சொல்றப்ப கடல் கடந்து செல்றது, கடல் கடந்து மட்டும் இல்ல, அதுக்கு என்ன உள்நாட்டிலேயும் நீங்கள் உங்களுடைய எல்லை முதல்ல பேரரசு என்பதற்கு உங்கள்கிட்ட எல்லை விரிவாக்கம் பெற்றிருக்கிறதா. ஓகே. இரண்டாவதாக உங்களுடைய அயலக பயணமும் இருக்கிறதா. அயலக பயணம், அயலகம். ஓகே. இப்போ அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு சொல்றான். அவன் அலெக்சாண்டர் பேரரசன். அலெக்சாண்டர் சின்ன வயசு, அவன் நிலம் வழியா தான் வந்தான். நிலத்தின் வழியாகவே வந்தவன் இந்தியாவுக்குள்ளரையும் வந்துட்டான். அப்ப அவங்க எல்லை மாசிடோனியாங்கிற ஒரு சின்ன ஒரு கிராமத்துல பிலிப்புக்கு அவன் வந்து மகனா பிறந்தவன். ஒரு சின்ன டொமைன், அது ஒரு சின்ன கிராமம் மாதிரி. அதுக்குள்ளார பிறந்தவனே இவ்வளவு ஆற்றலுக்கு உரியவன். ஏன்னா லேண்ட்லயே அவன் வந்து நிலப்பரப்புலேயே பயணிச்சு வந்து இவ்வளவு வெற்றிகளை குமிச்சிருக்கிறான்னு சொல்லி அவனை பேரரசன்னு சொன்னான். நிலப்பரப்புல சோழ நாடு மட்டுமல்ல, தெற்க பாண்டிய நாடு, சேரநாடு, இந்த பக்கம் வந்து முழுக்க வந்து கன்னடர்கள், தெலுங்கு நாடு, அதாவது அந்த காலத்துல சாளுக்கியர்கள், அப்புறம் வந்து ஒரியர்கள், கம்ப்ளீட்டா கலிங்கர்கள், மகதர்கள், பாலர்கள், இதெல்லாம் வெற்றி கொண்டுகிட்டு போயிருக்கான. இவன் என் வரையில வெறும் நிலத்தை மட்டும் அளவீடு செய்தீங்கன்னா கூட சோழ பேரரசனுடைய கட்டுப்பாட்டை வடபுலத்திலேயும் நிறுவனவன் யாரு? அது போல தென்னகத்துல வர முடியுச்சா? யாராலையும் வர முடியுச்சா? நீங்க யாரெல்லாம் இந்திய பேரரசர்கள்னு டெல்லியில எழுதி வச்சுக்கிட்டீங்களோ அவன் யாராவது தமிழ்நாட்டுக்குள்ளார வர முடியுச்சா? தடுத்தவன் யாரு? வரவிடாம தடுத்தாங்க அப்படின்னா அசோகனே கல்வெட்டுல எழுதி வைக்கிறான்ல, கிருணார் கல்வெட்டுல. அப்ப நாம வந்து வடபுலம் வந்து பயணிக்கிறோம்ல, எவ்வளவு ஃப்ரீயா நம்ம மக்கள் கைலாசத்துக்கு போயிட்டு வந்துச்சு. ஒரு சமயம் சார்ந்ததாக இருக்கட்டும், ஆனால் அவனால் பயணம் தடையில்லாமல் போக முடியுச்சுல்ல. அண்மை காலம் வரைக்கும் நம்ம சீனர்கள்ட்ட போய் அனுமதி கேட்டுக்கிட்டு இருந்தோமே. கைலாசத்தை பார்க்கணும்னா சீனாக்காரன்ட்ட பர்மிஷன் வாங்கியிருந்தோம் அண்மை காலம் வரைக்கும். 21ஆம் நூற்றாண்டில் முடியாத ஒன்றாக இருந்ததை 10ஆம் நூற்றாண்டுல காரியம் சாதிச்சு கொடுத்தானே ரெண்டு பேரு. அங்க இருக்கிறவன் தமிழ் பேசுறானே, தான் வெற்றி மட்டுமா கொண்டான்? தமிழனுடைய மொழி, தமிழனுடைய கலை, பண்பாடு, சிற்பங்கள், இவனுடைய உணவு எல்லாத்தையுமே கொண்டுகிட்டு போய் அங்கேயும் பரவலாக்கம் பண்ணானே. அங்க இருந்ததை இங்கே கொண்டு வந்தானே. அதுதானே வந்து கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சுன்னு இன்னைக்கு நீங்க சொல்லிக்கிறீங்க. கலை பண்பாட்டு புதிய வரவுகள் அல்லது வந்து அவைகள் கலப்பு நிலை, இதுக்கெல்லாம் அடிகோல் நம்ம யாரு? அயலகத்துக்கு கொண்டு போனான். அயலகத்துல இருந்த அந்த உணவு முறைகள். அவன் நல்ல அசைவ பிரியன். சோழர்கள். ராஜேந்திர சோழன் என்வி சாப்பிட்றதுல மகா கெட்டிக்காரன். அதனால அவன் என்னென்ன உணவு விரும்பி சாப்பிடுவான்? அகப்பரிவாரத்திலேயே சோழகுலவல்லின்னு நாகப்பட்டினத்து ஒரு பெண்ணை கூடவே அழைச்சிட்டு போறான் எங்க போனாலும். சாப்பாட்டுக்கு. ஏன்னா அவ்வளவு டேஸ்டியா செய்வாளாம் அவன் என்வி. கல்வெட்டுல இருக்கு, நான் சொல்ல. அகப்பரிவாரம்னு பேரு. அதாவது வந்து கூட ரெட்டினு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கூடவே போகக்கூடிய படை. அது வந்து அவருடைய பர்சனல் நீட்ஸ் இருக்கு இல்லையா, சட்டை, துணிமணி, அதெல்லாம் பார்த்துக்கிறவங்க, உணவு பார்த்துக்கிறவங்க. அதுல கூட அந்த அம்மா போயிருக்கா. அவ பேர் சோழகுலவல்லி, நாகப்பட்டினத்துக்காரி. அப்ப மீன் குழம்பு வைக்கிறதுல கெட்டிக்காரி. அப்ப மீன் குழம்பு ராஜேந்திர சோழனுக்கு மிக பிடித்தம் இருக்கு, கல்வெட்டுல இருக்கு. சோழகுலவல்லி போறா. அப்ப எல்வி முக்கோக்கிழாடிகள் அவனுடைய பட்டத்தரசி வெஜிடேரியன். அதுக்கு வந்து பக்கத்தாப்புல மாயவரம் பக்கத்தாப்புல இருக்கக்கூடிய கிராமத்துல இருந்து இன்னொரு பொண்ணு போறா. அவளுக்கு தனி சாப்பாடு கல்வெட்டுல இருக்கு, நான் சொல்ல. குறிப்பா சோழர்கள் அப்படின்னாலே நம்ம பிரமிக்கிறது அவருடைய கடலியல் சார்ந்த அந்த அறிவு, கடல் கடந்து போற அந்த வித்தி. குறிப்பா அந்த ஸ்ரீவிஜயம் படையெடுப்புல அந்த மலாக்கா நீரிணையை கைப்பற்றது ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ்ல ஒரு மிக முக்கியமான
ஒரு மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புரிதல் எப்படிங்க சோழர்களுக்கு வந்துச்சு? இந்த மலாக்கா நீரினை கட்டுப்படுத்தினா உலகத்தினுடைய ஜியோ பாலிட்டிக்ஸே சோழர்கள் கையில் இருந்த ஒரு பெருமித உணர்வை எப்படி சோழன் கண்டுபிடிச்சாங்க? மலாக்கா நீர் இணைப்பு என்பதை நீங்க உள்பட அதை வந்து புரிஞ்சு இப்போ வர்றீங்கன்னாக்கா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அந்த மலாக்கா நீர் இணைப்பினுடைய இன்றியமையாமையை பற்றி 1980கள் 90களிலே கூட இங்கே கற்றறிந்த பெரியவர்கள்ட்ட கூட இல்லை. இன்றைக்கு இது பரவலாக்கம் பண்ணியிருக்குன்னாக்கா அப்போ இந்த கருத்து எப்படியோ பரவிடுச்சு. ஆமாம், அது நீங்கள் நிறைவா இருக்கு, ரொம்ப நிறைவா இருக்கு. இதில் எனக்கு என்ன அப்படின்னா, வணிகத்தில் சிறந்தவர்கள் தமிழர்கள், கடலோடியும் திரவியம் தேடியவர்கள், திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடியவர்கள். அதில் வந்து மேற்கும் கிழக்கும் அவர்களுக்கு ஒன்றும் வந்து எதையும் வந்து தவிர்க்கல. அவங்க மேற்குப்புறமாக போனதுல தான் வந்து ரோமானிய பேரரசோடு அவர்கள் தொடர்பு கொண்டிருந்தார்கள் என்பதை அண்மை கால, அது வந்து 2010 செம்மொழி தமிழ் மாநாடு ஒடிசியாவில் நடந்துச்சு கோயம்புத்தூர்ல. அப்பொழுது அங்கே ஒரு ஆய்வறிக்கை ஒன்று தரப்பட்டது, ஆய்வு உரை. அது வந்து இத்தாலிக்காரரே ஒருவர் கொடுத்தார். அவர் ரோமாபுரியிலே ஓஸ்டியா ஆன்டிகா என்கின்ற அந்த பகுதியில் நான் 1990களில் ஆய்வு செய்து அங்கே தமிழ் வணிகர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நான் ஒரு ஆய்வுரை போட்டிருந்தேன் அங்க ரோம்ல. அது அவருக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. நான் அந்த ஆய்வரங்கில் கோயம்புத்தூர்ல இருந்த பொழுது இன்னொரு ஆய்வரங்கில் நான் தலைமை. அப்பொழுது என் நண்பர் வந்து சொல்றாரு, உங்க சப்ஜெக்டை வந்து இன்னொரு இட்டாலியன் பேசிக்கிட்டு இருக்காரு, வாயா அப்படின்னு. இந்த அரங்கில் நான் சொல்லிட்டு மாற்று தலைமையை ஏற்பாடு பண்ணிட்டு நேராக அங்க போய் பார்த்தா அவரு இத்தாலிக்காரரே அந்த ஓஸ்டியா ஆன்டிகா அப்படிங்கிற அந்த டைபர் ஆற்றினுடைய முகத்துவார பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம். அது வணிகர்கள் இருந்த செட்டில்மெண்ட். அதுலயும் வந்து குளிர் பிரதேசம் தொட்டு வெப்ப நீர் ஊற்றுக்க ஓட்டங்களை அந்த டெரகோட்டா பைப்ஸ்ன்னு சொல்றோம், அதை வந்து சுவற்றுல பதிச்சு அதுல கதகதப்போட இருந்தவன் யாரு? வெப்பரத்தமா தமிழன் தான். அதுக்குரிய எவிடன்ஸ் இருக்கு. நான் இவ்வளவுதான் கண்டறிந்து இது தமிழர்கள் செட்டில்மெண்டா இருக்க வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னேன். அது தமிழர்கள் தாங்கிறத உறுதியாக்கம் பண்றதுக்கு அந்த பையன் வந்து அப்பதான் ஸ்கிரீன்ல எவிடன்ஸ் காட்டுறாரு, ஸ்லைடு. அதுல ராஜராஜன் காயின் கிடைக்குது, தமிழ் எழுத்துக்களின் குறியீடுகள் தாங்கிய சில பானை ஓடுகள், பாட்டரிஸ் காட்டுறாரு, இட்டாலியன் ஸ்காலர். அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? நான் சொன்ன கருத்து உறுதியாக்கம் பெறுகிறது. ராஜராஜனுடைய காலம் வரையில அங்க புழக்கம் தமிழ் மன்னர்களுக்கு இது தமிழ் வணிகர்கள் புழக்கம் இருந்துச்சுங்கிறதுக்கு அந்த காசு கிடைச்சிருக்க, ராஜராஜனுடைய காசு அங்க, அதை அவரு எடுத்து காட்டுறாரு. அப்ப அங்கங்க கிடைக்குது. அப்ப நம்ம மக்கள் அதே போல தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல இப்ப டக்குவாப்பா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு தாய்லாந்துல. அங்க போனீங்கன்னாக்கா தமிழ் கல்வெட்டு இருக்கு, பல்லவர்கள் கால கிரந்தத்திலேருந்து இருக்கு. பேங்காக்ல இருக்கு. பேங்காக்ல இருக்கக்கூடிய அந்த தாய் மன்னர்களுக்கு முடிசூட்டுகின்ற பொழுது வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 முடரே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அதே போல ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாடி. இந்த பாடல்கள்லாம் தாய் பிராமணர்கள், அந்த நாட்டு பிராமணர்கள் அவர்கள் மொழிக்கு ஏற்ப ஒலித்து கொண்டு தப்பு தப்பா ஒலிக்கிறான், ஆனா சந்தோஷமா ஒலிக்கிறான். அங்க அப்படிங்கிறான். யாருக்கு தெரியும்? ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி பாடுறான். இன்றைக்கும் விடாம பாடுறான்னா அப்ப தமிழினுடைய தாக்கத்தை நம் மக்கள் கொண்டு போய் அங்க செலுத்தி இருக்கார்கள். அந்த எவ்வளவு தாக்கம் செய்யணும் அந்த மக்களின் உள்ளத்துல புழக்கத்துல இன்னைக்கு இருக்கு. இப்ப அண்மையில அந்த இளவரசராக இருந்தவர் முடிசூட்டி கொண்டார் அண்மையில பேங்காக்ல. அப்ப அந்த பாடல்களை பாடிதான் வந்து முடி குவிக்கிறாங்க. அது தமிழ் மரபுல, வட இந்திய மரபுல கூட இல்ல, தமிழ் மரபுல முதல்ல ஒலிக்கிறது. அப்புறம் சான்ஸ்கிரிட் வந்து ஏதோ சொல்றாங்க. முதல்ல ஒலிக்கிறது தேவாரம், திருவாசகம், ஊசல். திருவூசல் பாடல் பாடிதான் த கிரேட் ஸ்விங் ஆஃப் பேங்காக், ஊஞ்சல் அங்க இருக்கக்கூடியது இன்னைக்கு நடக்குது. அங்க வந்து ஹிந்து கோயில் இருக்கு,
இந்து சமய கோயில், அங்கே வந்து வழிபாடு செய்கிறாங்களே, தேவார திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம் எல்லாமே செய்கிறாங்களே. ஐயா, இந்த நீரியல் சார்ந்த சோழர்களுடைய தான் சொல்ல வந்தேன். அந்த பாக், அது எப்படி பாக் நீரிணைப்பை பற்றி நாம் பறக்க இப்போ பேசுகிறோமோ, அதே போல் மலாக்கா நீரிணைப்பின் வழியாக நீங்கள் ஷார்ட்கட்டில் போயிடலாம். கேண்டோ இல்லாட்டி நீங்கள் சுற்றி போகணும் இந்தோனேஷியாவை. அப்ப அங்க வந்து அங்க வாழக்கூடிய மக்கள் அதை வந்து ஒரு தன்னுடைய வாழ்வியலுக்கு சாதகமா தானே பயன்படுத்த பார்ப்பான். அதுல இன்னொரு நாட்டை சார்ந்தவன் அதை வந்து ஒரு தனக்குரியதாக மாற்றிக்கொண்டு அதுல வருமானத்தை ஈட்டிக்கிறான் அப்படின்னாக்கா அவனுக்கு ஒரு பொறாமை அல்லது வந்து எதிர்ப்பு வருமா இல்லையா? அதைத்தான் அவர்கள் செய்தார்கள். இவர்கள் உடை தெரிந்தார்கள். எத்தனை கப்பல்கள் போயிருக்கோம், ஆவாய்கள், அதுல எத்தனை பேர் பயன்பட்டு எவ்வளவு. அப்ப வந்து நீரியல் மட்டுமல்ல, அவர்களுக்கு இயற்கை சூழல் தெரியும். அப்ப வந்து கீழே நீரோட்டம் எப்படி போகுது, எந்தெந்த பருவங்கள்ல எந்த திசையை நோக்கி. ஏன்னா பாய்மர கப்பல் தான் இருக்கு இல்லையா, துடுப்பு போட்டு தானே போகும். கிட்டத்தட்ட 9,55,000 படைவீரர்கள். அந்த எண் வந்து என்னன்னாக்க இதுல இருக்கு, ஹொட்டூர்ல இருக்கு. அது சரியா? கல்வெட்டு என்பது 9,500 பேர் என்பது எதிரி வந்து சோழர்கள் இவ்வளவு படையோட வந்தான்னு எழுதி வச்சிருக்கான். இவங்க பதிவு பண்ணல. அவன் வந்து மேலை சொலுக்கிய இரவி பதங்க சத்தியாசிரியன் என்பவனுடைய குறிப்பு. அதெல்லாம் கண்டுபிடிச்சு இப்ப என்னுடைய நூல்கள்ல அப்பயே போட்டுட்டேனே, 78லயே போட்டேனே. அதை சான்றுகளோடு அந்த கல்வெட்டையும் நான் எடுத்து போட்டிருக்கேன். ஆமாங்க, இப்ப அண்மை காலத்திலயும் நான் போட்டிருக்கேன். ஐயா, இந்த கடாரம் வெற்றி வந்து ராஜேந்திர சோழனுடைய ஒரு மணிமகுடம் அப்படின்னு சொல்லணும். அதற்கான சிக்னிபிகண்டா நீங்க பாக்குறது, நீங்க இப்ப கடாரம் அப்படிங்கிறது முதல்ல நீங்க எல்லையை முதல்ல தெரிஞ்சுக்கணும். கல்லை என்பது அந்த கடாரத்தினுடைய எல்லை பர்மாவினுடைய அந்த தெற்கு பகுதி. அது வந்து அதனுடைய நீட்சி என்பது அந்த மலேசியான்னு இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், அதனுடைய அந்த வடக்கு பகுதி அல்லது பாதி வரையில இன்னைக்கு அதான் கெடான்னு சொல்றான். இதை கெடான்னு சொல்றான், அதை கடாரம்னு சொல்றான். அப்ப அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் ஒலிப்பு நிலையில, ஏன்னா இவன் மொழி வேறு அவன் மொழி வேறு. அவன் பர்மிய மொழி, இடையில தாய்லாந்து வந்துருது, அடுத்தது மலாக்கா, புரியுதா? அப்ப மொழியினுடைய சிதைவுனால அந்த ஒலிப்பு மாறுது. அப்ப நீங்க கடாரங்காய சாப்பிட்டுக்கிட்டே இதை வந்து சிந்திக்கணும். கடாரங்காய் ஊறுகாயாவது தின்னாதான் இந்த புத்தி வரும். அப்புறம் நம்ம ஊர் பகுதியில் இப்ப திருவாரூர் பகுதியில் கூட அந்த பழமையான வீடுகள்ல இந்த கெண்டு கெடாரம்னு ரெண்டு ஒரு பயன்பாட்டில் உபயோகத்துல சில பாத்திரங்கள் வச்சிருப்பாங்க. ஒன்றுக்கு பேர் கெண்டு. கெண்டு கெண்டு வந்து ñெண்டு மாதிரி இருக்கும், ñண்டு மாதிரி, நண்டு மாதிரி இருக்கும். அதான் கெண்டு. கெடாரங்கிறது கிடாரம்னு. அப்ப கெடாரம் என்னது? கிடாரம்னா கெண்டு கிடாரம், கிடாரம்னு சொல்லுவான், கடாரம்னு சொல்ல மாட்டான். அதுக்கு ரெண்டு பக்கமும் அந்த கை பிடி போட்டிருக்கும், அதுக்கு பேர் கெண்டு கெடாரம்னு பேர். அதை வந்து என்னன்னாக்க நம்ம இப்போ நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காரைக்குடியில எல்லாம் இந்த பகுதியிலேருந்து மைக்ரேட் ஆனவங்க அந்த பாத்திரத்தை கொண்டுகிட்டு போய் அந்த மூட்டு வலைன்னு சொல்கிறோம்ல, இந்த ஷார்ப் வருது, அதில் தண்ணீர் வழிந்தோடி வருவதை அவங்க சேமித்து வச்சுக்குவாங்க. த பெஸ்ட் வாட்டர். அது துல்லியமாக, அது முதல் தண்ணியே ஃபில்லப் பண்ண மாட்டாங்க. அந்த மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் கரைஞ்சி ஓடின பிறகு நடுமழையை பிடிச்சு வச்சுருப்பாங்க. அது ஒரு வருஷத்துக்கு கெட்டு போகாது. அந்த கடாரம், அந்த கிடாரம்னு சொல்றோம்ல, அந்த பாத்திரத்தினுடைய இயல்பு அது. அந்த பாத்திரத்தோட இயல்பு ஒரு வருஷத்துக்கு கிடையாது, மழை தண்ணீர் சேகரிப்பு. இதை இந்த காணொலி பதிவுல இந்த ரகசியத்தையே நான் பதிவு பண்ணிடுறேன், என்னோட போகக்கூடாது. ஒரு வருஷம் காப்பாற்றி வைக்கும் அந்த கிடாரம் தண்ணிய. அது மேல வந்து என்னன்னாக்கா இது போட்டுருவாங்க, அது பேரு வட்டு கட்டுறது. வட்டு கட்டி வச்சிருவாங்க. வட்டு கட்டுறதுனாக்கா நல்ல தூய்மையான துணியை, மென்மையான பருத்தி துணியை மேல சுத்தி வச்சிருவாங்க. அதுல அப்பப்ப எடுத்துக்குவாங்க. ஒரு வருஷம் கிடையாது.